அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டு. இது எங்கே பேசினாரு விஜய், எதற்காக பேசியிருக்கிறார், என்ன விழாவில் பேசினாரு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது ஆண்டு தொடக்க விழா. இந்த நிகழ்ச்சி வந்து மாமல்லபுரத்தில் நடக்குது. இங்கே பல பேர் கலந்துக்கிட்டாங்க. யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்தோட சேர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது ஆண்டு தொடக்க விழாவில் பேசின 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மாமல்லபுரத்தில் 2000 பேர் தாவேகா நிர்வாகிகள் பிளஸ் ஜன்ஸ்வராஜ் கட்சி தலைவர் PK அப்படிங்கிற பிரசாந்த் கிஷோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள தாவேகாவின் மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்களோட சிறப்பான 2வது ஆண்டு தொடக்க விழா நடந்துச்சு. இந்த விழா ஆரம்பிக்கும் போது கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹேஷ்டேக் போர்டு வைக்கப்பட்டு அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கையெழுத்திட்டு இருந்தார். இந்த கெட் அவுட் அப்படிங்கிறது ஆளுகின்ற ஒன்றிய 2 அரசுகளுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுகவுக்கும் ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாஜகவையும் சேர்த்து கெட் அவுட் சொல்கிறோம் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல் கையெழுத்து போட மற்ற எல்லா நிர்வாகிகளும் கையெழுத்து போட்ட பின்னாடி தான் மேடையில் அமர்ந்தாங்க. இந்த விழாவில் திரு விஜய் அவர்கள் பேசிய 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் பண்ணையார் மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது என்ன பண்ணையார் மனநிலை அப்படின்னா, முன்னாடி பண்ணையாராக இருந்தவங்க, நிலத்தை வைத்து மக்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கியவர்கள், பணம் தான் பிரதானம் அப்படின்னு எண்ணிய பண்ணையார் மனநிலையில் இருப்பவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. இன்னைக்கு அரசியலுக்கு வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பலரும் இதே பண்ணையார் போல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்தாரு. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, விமர்சனங்கள். தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 இயர் கேப்ல TVK அப்படிங்கிற இந்த பார்ட்டி நோக்கி வந்த விமர்சனங்கள்லாம் என்னென்ன, தற்போது ஆளுகின்ற டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இவங்க மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்போசிஷனை காட்டுறதுக்காக நேரடியாக டிவிகேன்னு கூட மென்ஷன் பண்ணாமல் வர்றவங்க போகிறவங்களாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு பேசியிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் டைரக்டாகவே பேசியிருந்தார். டிஎம்கேவை அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தார் இந்த ஸ்பீச்சில். டிஎம்கே வந்து திரு விஜய் அவர்களின் வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்க, அவங்க மக்கள்கிட்ட நெருக்கமாக பேசுகிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் மேடைகளும் அதன் இயங்கும் முறையும் அது பேசுகின்ற அரசியலும் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறதே ஆளுகின்ற அரசுக்கும் மற்ற எதிர்கட்சிகளுக்கும் நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 2 பேருமே டிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி இவங்க 2 பேருமே பேசி வச்சு பிளான் பண்ணி ஒரு அஜெண்டாவாக மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. முக்கியமான பல பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண வேண்டிய இவங்க, முக்கியமான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இவங்க மாறி வாரி டேக்வார் போட்டு விளாண்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓப்பனாக அடித்து பேசியிருந்தார். அதுலேயும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் ஐடி விங் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணல. அந்த ஐடி விங் ஃபார்ம் பண்ணாமையே தன்னெழுச்சியாக டிவிகே தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேகை இவங்க ஹேஷ்டேக் வார் நடத்திக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துக்குள்ளேயே வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் பண்ணாங்க. அதையும் குறிப்பிட்டு யாரையா நீங்கள் ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்கீங்க, எங்கேருந்து வந்தீங்கன்னே தெரில, வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. பல அதிகாரப்பூர்வ அதிக ஃபாலோவர்களை கொண்ட தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர்கள் பக்கங்கள் பேரில் எல்லாமே இப்போ டிவிகேவின் ஸ்லீப்பர் செல்லுங்கிறத ஆட் பண்ணுற அளவுக்கு இந்த விஷயம் வந்து அந்த சோசியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தோழர்களை பாதிச்சிருக்கு. அந்த அளவுக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக இவர் பேசியிருந்தார். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, மும்மொழி கொள்கை. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேர்கிட்ட போய் மும்மொழி கொள்கைனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான கரெக்டான பதிலையோ மொழிப்போர் தியாகிகள் பற்றிய அந்த அறிவோ எத்தனை பேருக்கு இருக்கும், அந்த விஷயம் முழுமையாக தெரியுமா, பேசிக்கான அவுட்லைன் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு 50-50ன்னு சொல்லலாம். பாதி பேர்த்துக்கு தெரியும்னு சொல்ல முடியும், பாதி பேர்த்துக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்படி தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது 3 லாங்குவேஜ் இருக்குது, இல்லை எத்தனையோ லாங்குவேஜ் இருக்கட்டும், யாருக்கு எந்த லாங்குவேஜ் பிடிச்சாலும் அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க போய் கற்றுக்க போகிறாங்க. ஆனால் அது அதிகாரத்தின் பேரால் நான் பவரில் இருக்கேன், நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இருக்கேன்னு ஒரு ஆர்டிகிள் மூலமாக ஒரு சட்டம் மூலமாக திணிக்க முற்படும் போது, ஒரு பாலிசி மூலமாக அதை கொண்டு வந்து புகுத்த முயற்சிக்கும் போது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. இப்படி
டிஎம்கேவும் பிஜேபியும் பிளான் பண்ணி மும்மொழி கொள்கை வாரத்துலேருந்து திசை திருப்புறதுக்கு மாறி மாறி டேக்வார் போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற டோனில் மென்ஷன் பண்ணி ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் அந்த லைன் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஏன் ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம்னா, ஏற்கனவே இந்த லைனை யார் யூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் முதல் கொள்கை விளக்க மாநாடு ஒன்று நடந்துச்சு. அதில் ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு. அதை வந்து ஒரு மேடையில் பேசும்போது அதற்கு எதிர்வினை ஆற்றுற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு பேசியிருப்பாரு. இன்னைக்கு அதே டோனை வந்து இன்னைக்கு சட்டையரிக்கலா திரு விஜய் அவர்கள் திருப்பி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 5வது முக்கியமான பாயிண்ட்டு, டிவிகே தோழர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அரசியல் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்க ஆசைப்படுற ஒவ்வொரு இளைஞருமே இந்த பாயிண்டை வந்து புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகள் ஓட்டு போடுற இடம் இருக்கு இல்லையா, அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 69,000 இருக்கு. இந்த 69,000 ஓட் பூத்துலையுமே ஒவ்வொரு கட்சி சார்ந்து பிரதிநிதிகள் வந்து நியமிக்கப்படுவாங்க. அவங்க பூத் ஏஜென்ட் அப்படின்னு அழைப்பாங்க. கண்காணிப்பு பணிகளுக்காக பூத் ஏஜென்ட்டா பூத் ஸ்லிப்பு கொடுக்கறது, அந்த வாக்காளர் பட்டியலை வந்து சரி பார்க்கறது, அந்த பூத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாக்காளர்களும் உயிரோடு இருக்கிறாங்களா, அதில் கள்ள ஓட்டு எதுவும் போடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத சரி பார்க்கறது, இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குமான பூத் ஏஜென்ட்டுகளுக்கான தேவை பல விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பூத் ஸ்லிப்பு ஒரு பூத்து இருக்குது அப்படின்னா, அந்த பூத்தில் ஒரு 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதில் ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க இந்த வருஷம்னா, அந்த 10 பேரை நீக்கிட்டாங்களா அப்படின்னு இவங்க தான் செக் பண்ணணும். ஏன் இவங்க செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த 10 பேரை நீக்கலைன்னா இந்த 10 பேரை வச்சு வேற யாராச்சும் ஓட்டு போடக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால இவங்க வந்து இந்த செக்கிங் எல்லாம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இதெல்லாம் பல பேர் பல தடவை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த பூத் ஸ்லிப்லேயும் இல்லை இந்த ஓட்டர் ஐடி வாங்குறதுலையும் இல்லை இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுலையும் மால் ப்ராக்டிஸ்லாம் நிறையா பண்ண முடியும். அப்படி எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண லிஸ்ட்டாக இருக்கா, யார் பேரும் ரெப்புடேஷன் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஃபோர்ஸி பண்ணுறதுக்கும், இன்னொன்று அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க இருந்தால் தான் உண்மையிலே இந்த 300 பேர் நம்ம ஏரியா தானா அப்படின்னு அவங்களால கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். அப்படி இந்த மாதிரி பூத் கமிட்டி ஏஜென்ட்டுங்கிறது அடிப்படையாக தேவைப்படுற ஒரு கட்சியான கட்டமைப்பு, ஆதார கட்டமைப்பு, பேஸ்மெண்ட் லெவல் வந்து இதுதான். இந்த பூத் ஏஜென்ட்ஸை நியமிக்க போகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில். 69,000 பூத்துக்கும் ஒரு பூத்துக்கு 10லேருந்து 15 பேர் அப்படின்னு இவங்க இப்போதைக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அப்படி அந்த கணக்கை வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் பூத் ஏஜென்ட்டுகளாக மட்டும் தமிழக வெற்றி கழகத்தில் நியமிக்கப்பட போகிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு போடுற மையத்தை சுற்றி 10 தமிழக வெற்றி கழக தோழர்கள் இருக்காங்க அப்படின்னா, பிரச்சாரத்துக்கு அவங்க 10 பேர் மட்டும் அந்த பூத்தை சுற்றி போனாங்கன்னா போதும், அதுவே பெரிய மாசாக இருக்கும். இவங்க யாரையும் போய் காசு கொடுத்து மற்ற கட்சிகள் மாதிரி பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கான வலுவான ஒரு கட்டமைப்பை தற்போது இருக்கக்கூடிய அரசுல இருக்கக்கூடிய திமுகவும் சரி, ஏற்கனவே இந்த ஏடிஎம்கேவும் சரி, அவங்க 2 பேர் தான் இப்படி ஒரு கட்டமைப்பே தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சமும் நம்ம சளைத்தவர்கள் இல்லை அப்படின்னு காட்ட போறோம் இந்த பூத் கமிட்டி மாநாட்டில்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. இந்த அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பலருக்கும் மிகுந்த உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, அரசியலுக்கான அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய இந்த பூத் ஏஜென்ட்ஸை நம்ம எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்களாம். அந்த ட்ரைனிங் ஒட்டி ஒரு மாநாடு வேறு இருக்கும் போல தெரியுது அப்படின்னு விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த பூத் கமிட்டி மாநாடு நடக்கும்போது பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸாக இருக்கக்கூடியவங்களே 6,90,000 பேர் வராங்க. ஒரு பூத்துக்கு 10 பேர்னு போட்டால் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸாக மட்டும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்க போகிறாங்கங்கிற செய்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்த அத்தனை பேருக்குமே புரியும். தமிழக வெற்றி கழகம் ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பை உருவாக்கிடுச்சு அப்படின்னு. அதை கூடிய விரைவில் நம்ம பதிவு பண்ண போகிறோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கார். இந்த விஷயம்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மக்கள் மத்தியில் பிரதிபலிக்க போகுது. ஒரு 7 லட்சம் பேரை பூத் ஏஜெண்டாக நியமிச்சிட்டாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் களத்துக்கு ரெடி, தேர்தலுக்கு ரெடின்னு அர்த்தம். ஓப்பனாக சொல்ல போனால் அதான் உண்மை. அதை வந்து கூடிய சீக்கிரம் டெக்ளேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். ஆக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட 2வது ஆண்டு விழாவில் விஜய் பேசின 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பணம் 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 அப்படின்னு பணையார் மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க. 2வது பாயிண்ட்டு விமர்சனம் பண்ணுறாங்க, ரொம்ப நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, அதனால நம்ம பேரை கூட சொல்லாமல் பல்வேறு வகையிலான விமர்சனங்களை தொடர்ந்து தாவேக்கா மேலே வைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தாவேக்கா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது. 3வது பாயிண்ட்டு 2 பேர் சேர்ந்து நாடகம் நடத்துகிறாங்க, அந்த நாடகம் ரொம்ப நாளைக்கு பலன் கொடுக்காது அப்படிங்கிறது. 4வது பாயிண்ட்டு மும்மொழி கொள்கை.
மும்மொழி கொள்கைனா என்ன, ஏன் அதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஓப்பனாக பேசியிருந்தாரு. 5வது பாயிண்ட் பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு 5 சிறப்பான விஷயங்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சில் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய பேச்சிலையோ செயல்பாடுலையோ வந்துட்டு போனதுல நடந்த கியூட்டான மொமெண்ட்ஸில் அவர் ஹார்ட் விட்டதில் தொடங்கி குழந்தைகளோடு சேர்ந்து டாடா காட்டின வரைக்குமான பல மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் என்ன, இவர் சொல்ல வர கருத்தில் எந்த கருத்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது, இல்லை எந்த கருத்து மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கோ அது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு.